வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கரூர் வைஸ்யா பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் செலெக்ஷன் மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கரூர் வைஸ்யா பேங்க்கோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அப்படி இல்லைன்னா www.karurvaisyabank.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். டேரெக்டாக இதோடைய அஃபிஷியல் கேரியர் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஒன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்காகவும் அண்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரேடுக்காகவும் அண்டு கவர்மெண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்காக இதில் எலிஜிபிலிட்டி நாமினேஷன் கொடுத்துருக்காங்க அண்டு கேண்டிடேட்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் ஆஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ESBGக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிள் கேட்டகரி அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 60% வந்து மார்க் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 60%னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும், உங்களுக்கு 60%க்கு மேலே தான் வரும், நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து அதில் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து மஸ்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்க போதும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த பேங்க் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை வந்து ப்ரொவைட் பண்ணி தருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 or 3 years வரைக்கும் உங்களுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். பேங்க் ரிலேட்டடோ அல்லது NBFCயோ இந்த ரிலேட்டடோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டீட்டெயில் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவோ அல்லது விசுவல் இன்டர்வியூவோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதில் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூக்கான டைமு டேட்டு மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து டேரெக்டாக உங்களுக்கு மெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ வந்து சென்ட் பண்ணிவிடுவோம், மெசேஜ் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.karurvaisyabank.in நீங்கள் அதில் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். அண்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜரோட எக்ஸாம் ஃபார்ம் கண்டிஷன்ஸ் என்ன அண்ட் உங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, உங்களுக்கான ஒர்க்கிங் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்ன இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கான பிளேசிங் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் மேஜர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர் வைஸ்யா பேங்க் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்கும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அண்ட் எத்தனை கேபிலேருந்து
எத்தனை கேபி வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும், உங்களுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி வந்து லாகின் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற இந்த பட்டன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராசஸை வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை கிளிக் இயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அண்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்தவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.